கிட்னி ஸ்டோன்ஸ் சம்மந்தமான ஒரு பதிவை நேத்திக்கு பதிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கிளாரிட்டி ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணியிருந்தார். அவருக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். நேத்திக்கு அந்த பதிவில் கிட்னி ஸ்டோன் சம்மந்தமாக பேசியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அந்த பதிவை பாருங்கள். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தால் பிரச்சனையா? கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இயற்கை தானே, அது டிசால்வ் ஆகிடும் தானே? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் நேற்று பதிவில் கொடுத்துருந்தோம். அந்த பதிவில் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டில் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கிறோம், இந்த சம்மர் டைம்லலாம் நிறைய தண்ணி குடிக்கிறோம், அது இல்லாமல் அந்த தண்ணி குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் கரையுது ஆனால் மறுபடியும் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஆன்சர் உங்களுக்கும் பொருந்தும். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது காமனான விஷயம். தண்ணி நிறைய குடிக்கலைன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தண்ணி நிறையா குடித்து அது ரிசால்வ் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி ரீசன் தாங்க. முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிட்னி ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாலே, அதாவதுங்க நல்ல ஹெல்த்தியாக அந்த கிட்னிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நமக்கு அப்படின்னா, எந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ண விடாது. இப்போது அந்த ஆர்கன் வந்து வீக்காக இருக்குது, என்னால் என்னோடய இயல்பு வேலைகளை செய்ய முடியல, நான் வீக் ஆகிட்ருக்கேன் அப்படின்னா நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை வந்து அதனால் செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த ஆர்கனால் செய்ய முடியாது. அப்போது தனக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான் ஸ்டோன். அதாவது அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெகுலராக, அதை நார்மலாக ஹெல்த்தியாக வெர்ஷனாக இருக்கும்போது செய்கிற மாதிரி இப்போ தன்னால் செய்ய முடியலைங்கிறத தான் நார்மலாக இல்லை அப்படிங்கிறத தான் அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக சொல்லுது. இப்போது நீங்கள் இண்டிகேஷன், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறது வெறும் ஸ்டோனை மட்டும்தான். நாங்கள் உங்களை பார்க்க சொல்கிறது அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. தயவு செய்து இதை இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது காமன் தான், தண்ணி நிறையா குடிக்கலைன்றதுனால ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் செகண்டரி ரீசனுங்க. ஃபார்ம் ஆகிட்டுருக்குது அப்படின்னாலே, ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அது நார்மலாக இல்லை. எப்போ வேணாலும் உங்களோட யூரியா கிரியேட்டின், அதாவது உப்புச்சத்து எலிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வார்னிங் சிக்னல் உங்கள் கிட்னி உங்களுக்கு சொல்லும் போதே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கோங்க.